நம்ம மெட்டபாலிக் அல்கலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிட் பேஸ் பேலன்ஸோட டிஃப்ரென்ஸ் இதில் பார்க்க போகிறோம். நார்மல் பிஹெச்சோட வேல்யூ வந்து என்னென்னா 7.35 to 7.45 தான் வந்து நார்மல் பிஹெச் வேல்யூ. இதுக்கு மேலே, அதாவது பிஹெச்க்கு மேலே போயிட்டுனா அது அல்கலோசிஸு, அசிடோசிஸ்னால் வந்து கீழே போகிறது. இப்போ வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ்னால் என்ன அப்படின்னா, மெட்டபாலிக் அல்கலோசிஸ் இஸ் எக்ஸசிவ் பேஸ் ஆர் ஆசிட் வந்து பேஸ் ஆர் ஆசிட் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது அதுக்கப்புறம் வந்து அபோவ் 27 ml வந்து மெட்டபாலிக் வந்து பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட் லெவல் வந்து அபோவ், அதுக்கப்புறம் வந்து 27 அதுக்கப்புறம் வந்து மோல் பெர் லிட்டர் அளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா இதுதான் வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸாக இருக்குது. எக்ஸசிவ் காஸ்டு பை எக்ஸசிவ் பேஸ் ஆர் ஆசிட்னால, ஆசிட் டிஃபிஷியன்ட்னால வரக்கூடியது. எக்ஸசிவ் பேஸாகவும் அதுக்கப்புறம் ஆசிட் வந்து டிஃபிஷியன்ட்னாலும் வரக்கூடியது தான் சொல்கிறாங்க. இது வந்து சோடியம் பைகார்பனேட் லெவல் தான் வந்து இதில் இது பார்க்க முடியும். எத்தியாலஜி வந்து எதுனா HCl ஆசிட் வந்து அதுக்கப்புறம் வாமிட்டிங் டியூ டு தி HCl ஆசிட் வாமிட்டிங், ப்ரொலாங்டு கேஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன்னாலையும், அதுக்கப்புறம் எக்ஸசிவ் அல்கலை, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் லைக், அதுக்கப்புறம் அன்டாசிடு பைகார்பனேட்னால வரும். அதுக்கப்புறம் வந்து குஷிங் சிண்ட்ரோம், குஷிங் அண்ட் கோன் சிண்ட்ரோம்னா வந்து இது ஒரு வகையான சிண்ட்ரோமு. இந்த மாதிரி சிண்ட்ரோம்னாலையும் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ்னாலையும் குஷிங் அண்ட் கோன் சிண்ட்ரோம் இதனாலையும் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா குஷிங் அண்ட் கோன் சிண்ட்ரோம் இருக்குதா. அடுத்தது குஷிங் அண்ட் கோன் சிண்ட்ரோம்னாலையும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து போட்டர்டு சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம், ஹைப்பர் பிளேஷியான்னு இருக்குது. இது வந்து ஜக்ஸ்ட்ரா குளோமருலர் அந்த இதில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பேட்டர் சிண்ட்ரோம் ஹைப்பர் பிளேஷியன்னு சொல்கிறாங்க. இது வந்து RAA கோன்ஸில் வந்து இருக்குது. அல்லது IVRL சோடியம் பைகார்பனேட்டு அதில் வந்து IVயில் வந்து ஓவராக கொடுக்கறதுனால வந்தாலும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெட்டபாலிக் அல்கலோசிஸ்னால் வந்து இதுதான். இது வந்து அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸோட எத்தியாலஜி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பீரியட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ஏப்னியா, அதுக்கப்புறம் ஷாக் ப்ரீத்திங், அதுக்கப்புறம் வந்து கன்வல்ஷன், அரித்மியா, அதுக்கப்புறம் காசஸ் அசோசியேட்டடாக இருக்குது. ஹைப்போகலீமியா வந்து வந்திருக்குது. ஹைப்போகலீமியா HYPO ஹைப்போகலீமியா. டயக்னோசிஸ் வந்து என்னென்னா சீரம் எலக்ட்ரோலைட் டெஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏபிஜி அனலைசிஸ் பார்க்கலாம். ரிப்போர்ட் படி ஆக்சிஜனேசஸ், வென்டிலேட்டரி, ஆசிட் பேஸ் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே புள்ளி பார்க்குறது. அதுக்கப்புறம் யூரின் பிஹெச் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ECG பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ப்ரைமரி ப்ராப்ளம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சலைன் வந்து நார்மல் சலைன் வந்து கொடுப்பாங்க, NaCl வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போகலீமியா வந்து அல்கலோசிஸ், அதுக்கப்புறம் ஸ்லோ IV இன்ஃபியூஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ IV இன்ஃபியூஷனில் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்னென்னா 500 ml அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வந்து டெக்ஸ்ட்ரோஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓரல் கே டயட் வந்து பொட்டாசியம், கால்சியம், அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டபாலிக் அசிடோசிஸ்னால் வந்து எக்ஸசிவ் ஆசிட் வந்து எக்ஸசிவாக இருக்கும். ஆனால் வந்து பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து சோடியம் பைகார்பனேட் லெவல் வந்து பிலோ 21 ml, அதுக்கப்புறம் வந்து மில்லிமோல் பெர் லிட்டரில் வந்து இருக்கும். எத்தியாலஜி வந்து டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், ஹை ஃபீவர், ரீனல் இன்சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து ரீனல் இன்சஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்வேஷன், ஹைபாக்சியா, ரீனல் டியூப், அதுக்கப்புறம் வந்து அசிடோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை அவுட்புட் காய்டர், அதுக்கப்புறம் இன்டர்னல் பேன்க்ரியாட்டிக் ஃபிஸ்டுலை வந்து இருக்குது. இன்டர்னல் பேன்க்ரியாட்டிக் ஃபிஸ்டுலா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் பிக்சர்ஸ் வச்சு பார்த்தோன்னா வந்து டீப் ஃபாஸ்ட் ப்ரீத்திங் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ரீத்திங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஹைப்பர்பினியா, அதுக்கப்புறம் வந்து அப்நார்மல் நேசி ஹைப்பர் வென்டிலேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஷ்மோல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து கொஷ்மாக்கல் ரெஸ்பிரேஷன் ஒரு ரெஸ்பிரேஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏர் வந்து ஹங்கராக இருக்கும்.
ஹேர் வந்து ஹங்கராக இருக்குது, ஹைப்போ டென்ஷனாக இருக்கும், டாக்கிகார்டியா இருக்குது, அதுக்கப்புறம் அரித்மியாசிஸ், ஈவன் கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹைப்போகலீமியா வந்து வந்திருக்குது. டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் வந்து சீரம் எலக்ட்ரோலைட் டெஸ்ட் இருக்கும், யூரின் பிஹெச் லெவலு, அதுக்கப்புறம் வந்து பிசிஜி, அதுக்கப்புறம் அனலைசிஸ், அதுக்கப்புறம் பிசிஜி அனலைசிஸ், இசிஜி இதெல்லாமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து கரெக்ஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து அண்டர்லைங் பேத்தாலஜி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சலைன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பைகார்பனேட் ஃபியூஷன் வந்து கொடுப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் வந்து ஏட்ரியல் PCO2 வந்து பிலோ தி நார்மல் வேல்யூ வந்து இருக்குது. இப்போ வந்து 31 to 42 mm அதுக்கப்புறம் வந்து HG வந்து அந்த HG வந்து ஹைப்பர் அல்கலோசிஸ் வந்து பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் PCO2 வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அக்யூட் குரோனிக்னு அல்கலோசிஸில் வந்து ரெண்டாக பிரியுது. இதில் வந்து எத்தியாலஜி வந்து பிரெயின் இன்ஜுரி, ட்ராமா, சிவியர் பெயின், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் வென்டிலேஷனாலையும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டெண்டினல் லீஷன், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் பைராக்சியானா ஒரு பைராக்சியா மாதிரி இருக்கும், ஆன்சைட்டினாலையும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த அல்கலோசிஸோட இது வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் இந்த அல்கலோசிஸோட அதே எத்தியாலஜி தான். டிப்ரெஷனால், ப்ரெக்னன்சினால், ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறாங்க, ஹைப்பர் ஃபீவராக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டார்னியா இருக்கிறதுனால, டென்ஷன் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் வந்து சாலிசைடஸாக இருக்கிறதுனால, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பண்ணால் வந்து மென்டல் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் சீசர் வந்திருக்கும், சிவியர் கேசஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வந்து சிவியர் கேசஸில் வந்து வந்துடும். டயக்னோசிஸ் பார்த்தோன்னா இசிஜி, அதுக்கப்புறம் வந்து பிபிஜி அனலைசிஸ், அதுக்கப்புறம் சீரம் எலக்ட்ரோலைட் டெஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து கரெக்ஷன் ஆஃப் அண்டர்லைங் கேசஸில் வந்து CO2 இன்ஹலேஷன் டு ட்ரீட் த ரெஸ்பிரேட்டரி செப்பரேஷனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கரெக்ஷன் ஆஃப் தி அண்டர்லையிங் காசஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுவாங்க. CO2 இன்ஹலேஷன் டு ட்ரீட் தி ரெஸ்பிரேஷன் செப்பரேஷன் டியூ டு தி அல்கலோசிஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் தி ஹைப்பர் வென்டிலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் வந்து இட் அக்கர் டு தி ஏட்ரியல் PO2 அபோவ், அதுக்கப்புறம் ஏட்ரியல் PO2 இருக்கா, ஏட்ரியல் PO2 வந்து PCO2 வந்து அபோவ் நார்மல் ரேஞ்சில் வந்து இருக்கும். நார்மல் ரேஞ்ச் பார்த்தோன்னா வந்து 31 to அதுக்கப்புறம் 42 PO2 தானே PCO2. இதுலேயும் அக்யூட் குரோனிக்னு இருக்குது. இப்போ வந்து இதோட எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா இதோட எத்தியாலஜி நிறைய எத்தியாலஜி இருக்குது. CNS டிப்ரெஷனு, ஜெல்லாட்டின், பல்மனரி எடிமா, அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், சிரோசிஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவர்சல் மசில், அதுக்கப்புறம் ரிட்ராக்ஷனாக இருக்குது ஜென்ரல் அனஸ்தேஷியாவில், நியூரோ மஸ்குலர் டிசீசஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லங் டிசீஸில் வந்து COPDன்னு இருக்குது, ப்ளக்கிங்காக இருக்குது, ஃபீவர் இருக்குது, ஆன்சைட்டினால் வரக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து ஆன்சைட்டினால் வரக்கூடியது, மேஜராக வந்து அப்டாமினல் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ ரெஸ்பிரேட்டரி, அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி டிஃபிகல்ட்டி இருக்குது, ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறாங்க, மென்டல் கன்ஃபியூஷன் இருக்குது, கோமாவாக இருக்கிறாங்க, டாக்கிகார்டியா இருக்குது, அரித்மியாசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்குது. இப்போ வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து சீரம் எலக்ட்ரோலைட் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ABG அனலைசிஸ், ECGலாம் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா கரெக்ஷன் அண்டர்லைங் இந்த காசஸில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஆக்சிஜனேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேர் ஃபார் பல்மனரி எடிமா வந்து கேர் பண்ணுறாங்க. பல்மனரி எடிமானா என்னது, இந்த மாதிரி பல்மனரி எடிமான் இருக்கா, அதை வந்து கேர் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ஆக்சிஜனேஷன் பண்ணுறாங்க. ரெஸ்பிரேஷன் ஃபெயிலியருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏட்ரியல், அதுக்கப்புறம் அது வந்து ரெஸ்பிரேட்டரி பார்த்தாச்சு. ஏட்ரியல், அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏட்ரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ்னால் வந்து இஸ் டன் டு தி ஏட்ரியல் பிளட் சாம்பிள் வந்து டேக்கன் பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீமரல் அண்ட் ரேடியல் ஆர்ட்ரி வந்து பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா சிரிஞ்ச் மூலியமாக அதுக்கப்புறம் வந்து ஹைப்ராரினைஸ்டு சிரிஞ்சுன்னு ஒரு சிரிஞ்ச் இருக்குது. அந்த சிரிஞ்ச் வச்சு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சிரிஞ்ச் தான் வந்து பண்ணுறாங்க. ABGனா வந்து ஆர்டேரியல் பிளட் கேஸ் தான் வந்து ஃபுல் நேமாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் ரேட்டர்ஸ், வென்டிலேட்டர் ரேட்டர்ஸ்,
ஆசிட் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து இதோட யூசஸ் வந்து pH, அதுக்கப்புறம் பேராமீட்டர் பார்க்க pH, PCO2, PCO2, PO2, HCO2, H2CO3, ஆக்சிஜன் சப்ரஷனு, அதுக்கப்புறம் வந்து பேஸு, அதுக்கப்புறம் வந்து ஆனியானு, சோடியம்மு, பொட்டாசியம்மு, அதுக்கப்புறம் வந்து கொலாய்டு, அதுக்கப்புறம் வந்து கால்சியம், இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து ஆனியான் கேப். ஆனியான் கேப்னா என்னென்னா, ஆனியான் கேப்னு ஒரு கேப் இருக்குது. அந்த ஆனியான் கேப்புமே வந்து இதில் தான் வந்து கண்டுபிடிக்காங்க. இது வந்து ஒரு ஆனியான்னா வந்து ஆனியான் கேப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனியன் கேப்னா என்னதுன்னா Na + K+, அதுக்கப்புறம் ஆனியன் கேப் இஸ் ஈக்குவல் டு சோடியம் + பொட்டாசியம் மைனஸ் CO3 + Cl. இதுதான் வந்து ஆனியன் கேப்பு. ஆனியன் கேப் இது வந்து நார்மல் ஆனியன் கேப் வேல்யூ வந்து 10 to 14 வந்து 14 mmol/L 16 இருக்குது. இப்போ வந்து ஸ்மால் ஆனியன் கேப் வந்து இன்வால்வ் ஹைப்பர் ஆல்புமின்யூரியா. இது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்கும். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னா கிட்னி டிசீஸ் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லார்ஜ் ஆனியன் கேப்பில் வந்து டிசர்வ் பண்ணுறது ஆல்கஹால் லாக்டிக் அசிடோசிஸ் இருக்குது. அயோனைஸ்டு அண்ட் சாலிசிலிக் டாக்ஸிசிட்டின்னு இருக்குது. நார்மல் ஏட்ரியலாக இருக்குது. டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ், இன்ஃபெக்ஷன், யூரீமியா, PO2 வந்து 80 to 110 110 mmHgன்னு இருக்குது. இப்போ 31 வந்து 31 to 42 mmHg வந்து PCO2ல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து வென்ட்ரல் ஃபீடிங்கா என்ன ஃபீடிங்கு இதில் வந்து என்னென்னா ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ் தான். ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ், வென்டிலேட்டரி ஸ்டேட்டஸ், ஆசிட் பேஸ் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே வந்து இதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வேறு என்னது இருக்குது? என்ட்ரல் ஃபீடிங்னு ஒரு கொஸ்டின். என்ட்ரல் ஃபீடிங்னா என்ன அப்படின்னா, என்ட்ரல் ஃபீடிங்னு ஒரு ஃபீடிங் இருக்குது. இந்த ஃபீடிங் வந்து இது வந்து எப்படின்னா ஜிஐடி டக்ட் இருக்குதுல்ல, கட்டு, அதில் வந்து போடுறது. நார்மல் வே ஷுட் பி எம்பத்தைஸ்டு பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபீடிங் வந்து இந்த ஓரல் கேவிட்டியில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் பேத்தாலஜிக்கல் காசஸ் வந்து என்னென்னா நேசோகேஸ்ட்ரிக் டியூப் வழியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆர்டெட்டிக் ரூட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜினோஸ்டமி பண்ணுவாங்க. கேஸ்ட்ரக்டமி பண்ணவங்களுக்கு இது ஜூனோஸ்டமி வந்து இட் இஸ் கிரியேட்டட் த ஃபீடிங் லிக்விட் டயட் காசஸ் டு தி. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அன்கான்ஷியஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொமேட்டஸ் அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு. இப்போ டிபெண்டிங் அப்பான் தி அண்டர்லைங் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் வந்து டெம்பரவரி அண்ட் பெர்மனன்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஃபார்முலேஷன் ஆஃப் த soluble fiber is containing the balance of the diet is available for the enteral feeding. It will be அதுக்கப்புறம் வந்து frequently uses for the calculating the monitor is undergo to the strict of the sterile hygienic condition with the proper maintenance இருக்குது. ஃபீடிங் டியூப் வந்து ஃபீடிங் டியூப்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ராப்ளம் ஆஃப் என்ட்ரல் ஃபீடிங் வந்து ஆஸ்பிரேஷன், இன்ஃபெக்ஷன், ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸாக இருக்குது. விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி, டயேரியா, அப்புறம் வந்து பெரிடியூபுலர் லீக்காக இருக்குது. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் த ப்ளீடிங்காக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் பாராஎன்ட்ரல் நியூட்ரியன்ட் அப்படின்னு வந்துருக்குது. டோட்டல் பாரென்ட்ரல்லாம் வந்து ஐவி தான் வந்து ஐவி ரூட்டு. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபெரல் அண்ட் சென்ட்ரல் வீனஸ் அசஸ் பண்ணுறது. இப்போ வந்து நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த பாடி வந்து இஸ் கிவன் பை ஒன்லி த்ரூ தி ஐவி ரூட் வயா டு தி பெரியென்ட்ரல் அண்ட் சென்ட்ரல் வீனஸ் ஆப்சஸ்ன்னு அதுக்கப்புறம் அசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இண்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து ஃபெயிலியர் ஆஃப் என்ட்ரல் ஃபீடிங். அதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன் பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆஃப் அதுக்கப்புறம் என்ட்ரல் ஃபீடிங் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து ஹை அவுட்புட் ஆஃப் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இண்டிகேஷன் வந்து டியோடினல் பேன்கிரியாட்டிக், பிலியரி, இன்டெஸ்டைனல், அதுக்கப்புறம் அப்டாமினல் சர்ஜரிஸ் அந்த மாதிரி பண்ணுற ஹெப்படோபிலியரி, அதுக்கப்புறம் பேன்கிரியாட்டிக், ஜிஐடி ட்ராக்ட், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் செப்டிசீமியா, இன்ஃபெக்டிவ், மல்டிட்ராமா, இதெல்லாமே வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து ஃபிஸ்டுலா அந்த மாதிரி இதுலலாம் வந்து இருந்துச்சுன்னா இண்டிகேஷனாக பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட்டபாலிக் பேஷண்ட் வந்து ஹை ப்ரொலாங்டு ஃபீவராக இருக்குது. இன்க்ரீஸிங் அப்புறம் வந்து ஹீட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. டெக்னிக்குன்னு பார்த்தோன்னா வந்து
and the local infiltration of the அப்புறம் வந்து அனஸ்தீஷியா பண்ணிவிட்டு ஒரு நீடல் வந்து கைடு டு த ஃபாலோ ஆஃப் த சென்ட்ரல் வீனஸ் கத்தீட்டரில் போடுவாங்க. இஸ் இன்ட்ரடியூஸ் டு கெயின் தி வீனஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு வீனஸ் வந்து அசஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொஜெக்ஷன் டு தி அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தி ஸ்டெரைல்டு அப்புறம் ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் இன்ஃபெக்ஷன் த்ரூ தி சென்ட்ரல் வீனஸில் வந்து கன்சன்ட்ரேட்டடு சொலின் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்டு லிப்பிடு அந்த ஆல்புமினா வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னிக்கில். அதுக்கப்புறம் இன்ஃப்யூஷனில் உள்ள இப்படி தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் த்ரூ தி பெரிஃபரல் வீனில் வந்து ஐவி அதுக்கப்புறம் கிறிஸ்டலாய்டு கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட்ரோஸு சலைன் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமினோ ஆக்சைடு கொலாய்டு பிளாஸ்மா பிளட்டு இதெல்லாம் பிளட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாமே வந்து இது மூலயமா தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வந்து டோட்டல் பாரண்டல் வந்து இது வந்து ஏர் எம்பாலிசம் வந்து ஒரு ரேராக வரக்கூடியது. இது வந்து பொட்டென்ஷியலி ஃபேட்டலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்டர்ட் இன்டு தி இப்போ நீமோதராக்ஸு ஹெமோதராக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோதராக்ஸு அதுக்கப்புறம் ஹெமரேஜ் சிஸ்டமிக் மைக்ரோபியல் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனு அப்புறம் கத்தீட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம் லைக் ஆசிட் பேஸ் ஃப்ளூயிடு எலக்ட்ரோலைட் பேலன்ஸு அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளாக்கு அதுக்கப்புறம் wound செப்சிஸு த்ரோம்போசிஸ் நடக்குது. இப்போ டயக்னோசிஸ் பண்ணால் மானிட்டரிங் ஆஃப் த பிளட் அதுக்கப்புறம் பிளட் அண்டு யூனிட் வந்து அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து பற்றி பார்க்கக்கூடியது. இதெல்லாமே வந்து இதுதான் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸோட ஃபுல் ஒன்.